ரூபாய் 835 கோடி பட்ஜெட்டில் இயக்குனர் நிதேஷ் திவாரி இயக்கத்தில் உருவாகும் ராமாயணா தி இன்ட்ரோடக்ஷன் திரைப்படம் தற்போது பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கியுள்ளது. இதில் ராமராக நடித்துள்ள பாலிவுட் நடிகர் ரன்பீர் கபூர் மீது சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளது. இந்துத்துவ அமைப்பினர் சிலர் மாட்டுக்கறி சாப்பிடுபவர் ராமராக நடிக்கலாமா என கேள்வி எழுப்பி அவருக்கு எதிராக சைபர் தாக்குதல்களை தொடங்கியுள்ளனர். படத்தில் ரன்பீர் கபூர் ராமராகவும், சாய் பல்லவி சீதையாவும், யாஸ் ராவணனாகவும், சன்னி தியோல் அனுமனாவும் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு இசையமைப்பாளர்களாக ஏ.ஆர். ரகுமான் மற்றும் ஹான்ஸ் சிம்மர் இணைந்து பணியாற்றுகிறார்கள். இப்படம் 2 பாகங்களாக உருவாகி வருவதாகவும் அதன் முதல் பாகம் 2026 தீபாவளியில், இரண்டாம் பாகம் 2027 தீபாவளியில் வெளியிடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரன்பீர் கபூருக்கு ஆதரவாக பாடகி சின்மயி தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்த நாட்டில் கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டு பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு பாபாஜி கூட ஓட்டுக்காக ஜாமீனில் வெளிவர முடியும். ஆனால் ஒருவர் சாப்பிடும் உணவே இந்துத்துவ அமைப்புகளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த காலத்தில் இந்துத்துவ அமைப்புகள் படத்தில் சீதையாக நடிக்கும் சாய் பல்லவி மீது அவர் அசைவம் சாப்பிடுவதாக கூறி விமர்சனம் செய்ததையும் ரசிகர்கள் நினைவுபடுத்தி வருகின்றனர்.